அவங்களும் பண்ணுறது நல்லது தான், அது நல்லா வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அது அது சீமான் வந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்து நல்லபடியாக தான் சொல்கிறாரு. அதோடு அது மாற்று கருத்துக்கெல்லாம் இடம் இல்லை. கூட்டம் சேர்த்துவார், கூட்டம் சேர்த்து ஒரு மாஸ் பண்ணுவார். அவர் எங்கே போனாலும் அந்த பேச்சினுடைய திறமையில மாஸ் பண்ணுவார். டிஎம்கே ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து நல்லா பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டிஎம்கே சப்போர்ட் இல்லைன்னு நான் கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியே இருந்ததுன்னா இன்னும் மக்கள் வந்து சோத்துக்கு வழியெல்லாம் போயிடுவாங்க. ரொம்ப தத்துவம் பேசி என்ன பண்ணுறது? வைக்கம் தான் பேசிகிட்டு இருந்தார், பல வருஷமாக பேசிகிட்டே தான் இருக்கிறாரு, இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறாரு. எங்க விஜய் வந்து இளைய தலைமுறை, அவர் வரலாம், எடுத்த உடனே மேலே வர முடியாது. மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனால் இளைஞர் மத்தியில் பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்காங்க. அது இப்போ ரஜினி வந்தாலும் கூட கூட்டம் சேருமில்ல, செந்தில் வந்தாலும் கூட்டம் சேரும், அப்புறம் காமெடி நைடர் யார் வந்தாலும் கூட்டம் சேரும். அந்த மாதிரி கூட்டங்கள் சேர்றது அது ஒரு ரசிகர் கூட்டம் தான் தவிர அது இன்னும் ஓட்டு அந்த அளவுக்கு இது அறுவடை பண்ணுமாங்கிறதெல்லாம் ஸ்டாலின் தாங்க. 2026 ஸ்டாலின் தான். அவர் தனி இது, அவர் தமிழில் அவரோட தனி ஸ்டெப்பு. அவர் யாரு கூடயும் இணைய மாட்டார், அவர் தனி ட்ராக்கு. ஆளுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்குது. அந்த லேடிஸ் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த ஓட்டுலாம் கொஞ்சம் விஜய் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோயம்புத்தூரில் வந்துன்னா மறுபடியும் டிஎம்கே வரக்கு வாய்ப்பு இருக்குண்ணா அதிகமாக. விஜய் வருவாருங்கண்ணா, கண்டிப்பாக வருவாருங்க. நிறைய தொகுதிகளை வந்து பிரிப்பாருங்க. அவர் எப்பயும் அவரோட என்னவோ அதாங்க, அவரோட என்னவோ அது போயிட்டே இருக்கும். நல்லா பண்ணுறாங்க. விஜய்க்கெல்லாம் இங்கே இடமே இல்லைங்க. சீமான் அவருக்கே வந்து பேச்சு ஒரு தெளிவு எல்லாமே இருக்குதுங்க. வெற்றி பெற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மிங்க. ஒப்பினா சொல்ல முடியாது. எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் கசமுசன் ஆனோடனே அந்த இது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இழக்கிறாங்க. நான் விஜயகாந்த் வருவாருன்னு அபிப்பிராயப்படுறேன். ஆமாம், ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்தே நல்லது செஞ்சவர். இவங்க திடீர்னு இடையில வந்தவங்களாம் நல்லது செய்வாங்கன்னா எப்படி செய்வாங்க? அவர் ஆரம்பத்துலேருந்தே நம்ம கஷ்டங்களை புரிஞ்சவர், அதனால் அவர் வருவார்னு நினைக்கிறேன். சீமான் அவர் பேச்சு திறமையில வேணால் நல்ல ஆள். எடப்பாடி அவர் வந்தாருனாக்கா அவர் பெரிய பெரிய ஆளுங்க நல்லா இருப்பாங்க, ஏழைய நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏடிஎம்கே எப்படின்னா பார்க்குறீங்க? திமுக இந்த எல்லா இடத்தையும் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. படுதோல்வியாகும். மக்களுக்கு வந்து எதுவுமே ரீச்சாக பண்ணலை. மக்களை துன்பமாக தான் படுத்தியிருக்காங்க. ரோடு சரியில்லை, தொழில் சரியில்லை, மக்களை யாரும் நிம்மதியாக நடமாட முடியல, பெண்கள் பாதுகாப்பு இல்லை. அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க, பத்தாக்கு சப்போர்ட்டு கொஞ்சம் இருக்குது, அவருக்கு இருக்குது. நல்லா பேசுகிறாரு. அவர் என்றைக்குமே பேசுவார். அவர் வந்து பேச்சாளில் யாரும் அடிச்சிக்க முடியாது. சீமானாங்க நீட்டாக யார் வரோன்னு கேட்கறத விட ஏடிஎம்கே அதிமுக வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போது டிவிக்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். விஜய் எப்போ வந்தா அப்படி? இப்போ தான் வந்திருக்கிறாரு. விஜய்க்கு இருக்கிற கோட்டை ஏன் சீமானுக்கு இல்லை? விஜய் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அரசியல் வராரு. அவர் வந்து நடிகர் அந்த மாதிரி அரசியல் வரனால வாய்ப்பு கொடுன்னு தான் சொல்கிறாங்க. எதுவும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க மற்றவங்க. திமுக அந்த வட்டம் அதிக செலுத்த வாய்ப்பே இல்லைண்ணா. நிற்பார் அவர் தனி மனிதன் அவ்வளோதான். வெற்றிக்கணியை பறிக்க கஷ்டம்தான். நான் சப்போர்ட் பண்ணுறது, நான் ஒரு யங்ஸ்டர்ஸ், எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். ஆனால் நம்ம சப்போர்ட் பண்ணுறது டிவிக்கு தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ரசிகன், தளபதி தொண்டன்னு சொல்லலாம். இது என்ன சைக்கிள் கொடுக்குறாங்க, அதில் உடஞ்சது ஓட்டுறது நாங்கள் தான் போய் சரி பண்ண நிலைமை ஆயிடுச்சு. இங்கே வந்து திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கெல்லாம் வந்து சும்மா ரசிகர் தான் இருக்காங்களே தவிர ஓட்டு அந்த அளவுக்கு பிரியுங்கிறது தெரியல. அதிமுக கோட்டை தான், அதிமுக கோட்டை. அது போன பாட்டி ஏடிஎம்கேக்கு தான் போட்டோம், அதிமுகவுக்கு தான் போட்டோம். போன பாட்டி நான் தமிழ் கட்சி சீமான் வந்து அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கட்சி. அது வந்து ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே கோட்டை தான், ஏடிஎம் கோட்டை. ஆனால் இந்த தடவை திமுக வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. விஜய் வந்ததில் டிஎம்கேக்கு உள்ள ஓட்டு அடிவிடும். விஜய் வந்ததில் வந்து டிஎம்கே நாட் அவுட் ஆயிடும். கோயம்புத்தூரில் வந்து எடப்பாடி தானே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இது எடப்பாடி கொங்கு வேளார் கவுண்டர்னால எடப்பாடி தான் எப்பயுமே. என் பேர் அப்புங்க. நான் பஞ்சர் கடைங்க. ஆமாம், தேர்முட்டி பஞ்சர் கடை. கோயம்புத்தூர் போத்தனூர்.
யாருன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூர்ல? ஆனால் கோயம்புத்தூரில் வந்துன்னா மறுபடியும் டிஎம்கே வரக்கு வாய்ப்பு இருக்குண்ணா அதிகமாக. ஆனா இங்க வந்து இது வந்து கோயம்புத்தூர் வந்து டிஎம் இது அதிமுக கோட்டை இங்க ஒண்ணு. ஆனால் வரும்ண்ணா, எல்லா ஏரியாவும் அவங்க வருவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ மறுபடியும் ஸ்டாலின் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விஜய் விஜய் வருவாருங்கண்ணா, கண்டிப்பாக வருவாருங்க. நிறைய தொகுதிகளை வந்து பிரிப்பாருங்க. மற்றபடி வந்து அவர் ஜெயிப்பாருங்கிற சொல்ல முடியாதுங்க. தொகுதி வந்து பிரிப்பாருங்க. ஆனா எப்படி பாக்குறீங்க செல்வாக்கு இளைஞர்கள் எல்லாம் விஜய் பின்னாடி போறாங்க? இருக்கிறாங்கண்ணா, ஆனால் போகிறாங்க. ஆனால் ஓட்டு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கா? நீங்களே பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆனவங்களுக்கு எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்குது? அவங்களுக்கெல்லாம் ஓட்டே இருந்தாலும் இப்போ எல்லாம் கட்ஜெட் கொண்டு வந்துட்டாங்களா? கிடையாது. அப்போ வந்து அது உறுதியாக சொல்ல முடியாது. அவர் எப்பயும் அவரோட என்னவோ அதாங்க, அவரோட என்னவோ அது போயிட்டே இருக்கும். எப்படி பாக்குறீங்க நாம் தமிழர் கட்சியோட அரசியல்? நல்லா பண்ணுறாங்க. ஆனால் வந்து இன்னும் கரெக்டாக வந்து ஸ்டடி ஆகலை. என்ன சீமான் என்ன சரி பண்ணிருக்காங்க? அவர் அடுத்தவங்களை குறை சொல்கிறதோட அவர் சரி பண்ணிட்டாருனாவே போயிட்டே இருக்கு. அவர் அடுத்தவங்களை குறை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சரி வேணும், அவர் சரி பண்ணுறது. ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த காரியத்தை மாத்திக்கிட்டா அவர் குறை சொல்கிறத விட்டுட்டு அவர் செயல்பட்டாருன்னா நல்லா இருக்கும். ஆனா நீங்க கோயம்புத்தூர்ல எந்த ஏரியாங்கண்ணா? நரசிம்மநாயக்கம்பாளையம். பக்கத்துல வந்து பேசுங்க. நரசிம்மநாயக்கம்பாளையங்க. ஆனா கோயம்புத்தூர்ல இப்ப யாருன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பு ஸ்டாலின் இருக்காரு, விஜய் இருக்காரு, சீமான் இருக்காரு, எடப்பாடி இருக்காரு. யாருன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? ஸ்டாலின் தான் வெற்றி பெற வாய்ப்பு ஜாஸ்தியாக. எப்படி பாக்குறீங்கன்னா திமுக மேல சில குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. திமுக சரியா செயல்படல, 1000 ரூபாய்க்கு எல்லாம் 1000 ரூபாய் கொடுக்காம இருக்காங்க. இப்ப தேர்தல் வர்ற நேரத்துல 1000 ரூபாய் கொண்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு குடும்ப அரசியல் பண்றாங்கிறாங்க. அதை எப்படி நான் பாக்குறீங்க? ஆனால் முதல்ல வந்து அந்த 1000 ரூபாய்க்கு தகுதி உள்ள ஆள்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு. அவங்க வந்து ஒரு கணவனை இழந்தவங்க, இந்த மாதிரி கைவிடப்பட்டவங்க, நிறையா சில ஆதரவு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபா அந்த ஊக்கத்தொகையை இமிடியட்டாக கொடுத்துட்டாங்க. மறுபடியும் எல்லாருமே வந்து போர்க்கொடி தூக்கி நாங்களும் பொம்பளை நீங்கள் பொம்பளைன்னு சொல்லி அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ண போய் அவர் வந்து மறுபடியும் பரிசீலனை பண்ணி அந்த ரேஷன் கார்டை வச்சு ஐடி பண்ணி அவங்களுக்கு உண்டான இதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பரிசீலனை பண்ணுறதுக்கு லேட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். சரிங்க. ஆனா இப்போ வந்து விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. விஜய்க்கெல்லாம் இங்கே இடமே இல்லைங்க. சீமான் சீமான் அவருக்கே வந்து பேச்சு ஒரு தெளிவு எல்லாமே இருக்குதுங்க. வெற்றி பெற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மிங்க. நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவரோட அரசியல் எப்படி நான் பாக்குறீங்க? அரசியல் பேச்சுக்கெல்லாம் வந்து காது கொடுத்து கேட்கணும். அந்த மாதிரி பேச்சுக்கள் அவருடைய சில அர்த்தங்கள்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. நடைமுறைக்கு அது சாத்தியப்படாது. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் டெம்போ வச்சிருக்கேன், டிரைவருங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடினா இது வந்து அதிமுக இது கோயம்புத்தூர் வந்து எடப்பாடி அவரோட கோட்டை, அதிமுக கோட்டை. அது யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாங்க. பிஜேபியோட சேர்ந்து 2026ல வர்றாங்க. எப்படி பாக்குறீங்களா? ஆனால் அது வந்து பேச்சு வந்து ஒரு சில வந்து கருத்துக்கள் வந்து ஒப்பினா சொல்ல முடியாது. எல்லாம் பிரிஞ்சு எல்லாம் கசமுசன் ஆனோடனே அந்த வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இழக்கிறாங்க. ஆமாம். அது யார் கூட சேரணும் யார் கூட சேராமல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தருவாய் இல்லாமல் அவங்க அந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணனால அவங்களுக்கு சில இதுகள் வந்து கொஞ்சம் கம்மி தானுங்க. கோயம்புத்தூர்ல யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னா விஜய், ஸ்டாலின், சீமான், எடப்பாடி. நான் விஜயகாந்த் வருவாருன்னு அபிப்பிராயப்படுறேன். ஆமாம். ஏன்னா அவர் ஆரம்பத்துலேருந்தே நல்லது செஞ்சவர். இவங்க திடீர்னு இடையில வந்தவங்களாம் நல்லது செய்வாங்கன்னா எப்படி செய்வாங்க? அவர் ஆரம்பத்துலேருந்தே நம்ம கஷ்டங்களை புரிஞ்சவர். அதனால் அவர் வருவார்னு நினைக்கிறேன். அவர் இப்போ இதுக்கு முன்னே எப்படி செஞ்சாருன்னு தெரியல, இன்னும் இதுக்கு மேலே எப்படி செய்ய போகிறாருன்னு தெரியல. அது கரெக்டான முறையில் எப்படி நம்ம சொல்கிறது? சீமான் அவர் பேச்சு திறமையில வேணால் நல்ல ஆள். ஆமாம். மற்றதுக்கெல்லாம் ஸ்டாலின் அவர் பேரை சொல்லி நிறைய பேர் செய்கிறாங்க, நல்லா செய்கிறாங்க. எடப்பாடி அவர் வந்தாருனாக்கா அவர் பெரிய பெரிய ஆளுங்க நல்லா இருப்பாங்க, ஏழைய நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஏடிஎம்கே கோட்டைன்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? அது உண்மைதான். ஆனா நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுக இந்த தடவை எல்லா இடத்தையும் பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. படுதோல்வியாகும். மக்களுக்கு வந்து எதுவுமே ரீச்சாக பண்ணலை. மக்களை துன்பமாக தான் படுத்தியிருக்காங்க. ரோடு சரியில்லை, தொழில் சரியில்லை, மக்களை யாரும் நிம்மதியாக நடமாட முடியல, பெண்கள் பாதுகாப்பு இல்லை.
ஏன்னா இப்போ டிவிக்கே வந்திருக்கு எப்படின்னா பார்க்குறீங்க? அவர் புதுசாக வந்திருக்கா அப்படி அவர் இப்போ தானே கருத்துக்கள் நல்லா சொல்லிட்டு இருக்கிறாரு. அவரோட என்ன வாய்ப்பு இருக்குது? கோயம்புத்தூர்ல அவருக்கு எப்படின்னா வாய்ப்பு இருக்கும்? அவருக்கு ரசிகர்கள் இருக்காங்க, பத்தாக்கு சப்போர்ட்டு கொஞ்சம் இருக்குது. சீமான் அவர் தனி இது, அவர் தமிழில் அவரோட தனி ஸ்டெப்பு. அவர் யார் கூடயும் இணைய மாட்டார், அவர் தனி ட்ராக்கு. ஆளுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு கருத்து இருக்குது, அவருக்கு இருக்குது. நல்லா பேசுகிறாரு. அவர் என்றைக்குமே பேசுவார். அவர் பேச்சாளில் யாரும் அடிச்சிக்க முடியாது. சீமான் நாங்கள் நீட்டாக பேசுவார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நல்ல கட்சி கூட கூட்டணி இல்லை. அதான் மக்களை நீ கூட்டணி வச்சுக்கலாம், தப்பு இல்லை, தவறு இல்லை. அவர் எடுத்த கருத்து தான். ஆனால் அவர் இப்போதைக்கு லீடிங் வேணால் வாங்கலாம். முதலமைச்சருங்கிறது அது ஏதாவது கூட்டணி வச்சு தான் அவர் முன்னேற முடியும். யார் வரோன்னு கேட்கறத விட ஏடிஎம்கே அதிமுக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதிமுக ஏடிஎம்கே ரெட்டலை அது வந்தால் தான் மக்களுக்கு நல்லா நன்மைகள் உண்டாகும். இப்போ இருக்கிற ஆட்சியே இருந்ததுன்னா இன்னும் மக்கள் சோத்துக்கு வழியெல்லாம் போயிடுவாங்க, நம்ம கேடு கட்டு போயிடும். கஷ்டம்தான். விஜய் வந்தாலுமே கூட்டணி ஓட்டாக வரலாம், ஏடிஎம்கே கூட கூட்டணி ஓட்டாக வரலாம். தனிப்பட்ட முறையில் அவர் ஆட்சி அமைக்கிறது கஷ்டம். சீமான் பேசவே வேண்டாம். ஆமாம், கூட்டம் நடத்தி என்ன பண்ணுறது? இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாரு மக்களுக்காக? அவர் பேசிகிட்டே தான் இருக்கிறாரு. ஏங்க பெரிய பெரிய ஆளுகளே ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க, இவர் என்ன பண்ண போகிறாரு? அது நம்ம ஒரு ஆள் நினைக்கக்கூடாதுல்ல, எல்லாரும் மக்கள் நினைக்கணுமில்ல. சரி, சீமான் எத்தனை வருஷம் ஆச்சு? விஜய் எப்போ அப்படி இப்போ தான் வந்திருக்கிறாரு. விஜய்க்கு இருக்கிற கோட்டை ஏன் சீமானுக்கு இல்லை? சும்மா தத்துவம் பேசி என்ன பண்ணுறது? வைக்கம் தான் பேசிகிட்டு இருந்தார், பல வருஷமாக பேசிகிட்டே தான் இருக்கிறாரு, இன்னும் பேசிகிட்டு தான் இருக்கிறாரு. அவர் என்னத்தை பிடிச்சாரு? ஒன்றும் கிடையாது. அம்மா இருந்தது, அது ஒரு தனி கௌரவம் இருந்தது, அதனால் அவங்க தனியாக நின்று வந்தாங்க. இப்பவும் அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக தனியாக நின்னா வரும். அதிமுக தான். 26ல் யார் ஆட்சி அமைவான்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூரில் எந்த ஏரியாண்ணா? எனக்கு மதுக்கரை மார்க்கெட், கோயம்புத்தூர் தான். 2026ல் ஸ்டாலின், விஜய், சீமான், எடப்பாடி. ஸ்டாலின் தாங்க. 2026ல் ஸ்டாலின் தான். ஏன்னா அப்படி சொல்ல என்னென்ன காரணம்? நல்லா செயல்பட்டு இருக்காரு. ஆனால் இது அதிமுக கோட்டையாம. அதிமுக கோட்டை தாங்க, இது அதிமுக கோட்டை தான். ஆட்சி அமைக்கிறது ஸ்டாலின் தான். கோயம்புத்தூர் அதிமுக கோட்டை தான். கோயம்புத்தூரில் அது ஏடிஎம்கே தான். எங்க விஜய் இளைய தலைமுறை, அவர் வரலாம், எடுத்த உடனே மேலே வர முடியாது. மக்கள் ஏற்றுக்குவாங்க, மேலே வர முடியாது. அதுக்கு நாளாகும். ரசிகர் கூட்டம் இருக்குது, இளைய தலைமுறை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஆட்சிக்கு வர முடியாது. சீமான்லாம் சொல்ல முடியாது. எப்படி பார்க்குறீங்கன்னா என்னன்னா ஆட்டோ டிரைவருக்காகவே ஒரு கூட்டத்தை நடத்துனாரு. அவங்க நடத்துவாங்கங்க, எங்கே பாதிப்பு நடந்தாலும் நடத்துறாரு. இல்லை அரசுங்கிறத தாண்டிட்டு. ஆமாம். ஆனால் அவங்களால வின் பண்ணவே முடியல, வெற்றி பண்ண முடியாது இல்லைங்க. அதுக்கு மேலே உள்ளவங்க எவ்வளோ பெரிய பெரிய ஆள்லாம் இருக்காங்க. அதெல்லாம் இவங்க கட்சி வச்சுக்கலாம், கட்சியோட கட்சி இருந்துக்கலாம். ஆனால் எப்படி பார்க்குறீங்க? தனித்துவமாக நிற்கிறாங்க, எங்கே பாதிக்கப்பட்டாலும் முதல் நாளாக சீமான் நிற்கிறார். நிற்பார். அவர் தனி மனிதன், அவ்வளோதான்.
வெற்றிக்கனியை பறிக்க கஷ்டம்தான். எல்லாத்துக்கும் பிடிச்சது வந்து இப்போ வந்து ரீசெண்டாக எல்லாத்துக்குமே டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. டிஎம்கே ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து நல்லா பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து டிஎம்கே சப்போர்ட் இல்லைன்னு நான் கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் சப்போர்ட் பண்ணுறது நான் ஒரு யங்ஸ்டர்ஸ், எனக்கு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறேன். ஆனால் நம்ம சப்போர்ட் பண்ணுறது டிவிக்கு தளபதியும் சப்போர்ட் பண்ணுவேன். ரசிகன், தளபதி தொண்டன்னு சொல்லலாம். சரிங்களா? தளபதியும் சப்போர்ட் பண்ணுவோம் நாங்கள். ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுப்போம், எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு, ஆல்ரெடி கொடுத்து நல்லா பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு வந்து நான் 12th படித்தவரை லேப்டாப்லாம் கொடுக்கல. எங்களுக்கு இந்த ஆட்சி வந்து எங்கள் லேப்டாப் கொடுக்கல. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்கிறேன், இன்னும் வரை லேப்டாப் கொடுக்கவே இல்லை யாருக்குமே. லேப்டாப் கொடுக்கல, சைக்கிளை கொடுத்து ஏமாத்துறேன். சைக்கிள் பார்த்தீங்கன்னா என்ன சைக்கிள் கொடுக்குறாங்க, அதில் உடஞ்சது ஓட்டது நாங்கள் தான் போய் சரி பண்ண நிலைமை ஆயிடுச்சு. அதனால் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுக்க அப்படின்னா நாங்கள் டிவிக்கு கொடுப்போம். நெக்ஸ்ட் டைம் டிவிக்கு ஒழுங்காக பண்ணலைன்னா வேற ஆள் கொடுத்துருவோம். அது மாதிரி தான். சரிங்களா? அதனால் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரை. ஒரு கடை பார்த்து பார்த்துக்கிட்டா வெளியே தானே வச்சிருக்கேன். சரி சரி. ஆனால் நீங்கள் சொல்லுங்கண்ணா, 2026 இங்கே வந்து திமுகவா அதிமுகவா இல்லை டிவிகேவா நாம் தமிழரா யாருன்னா வர வாய்ப்பு இருக்குது? இங்கே வந்து திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. சரிண்ணா. அவங்க செய்கிற செயல்பாடெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு திருப்தியான மாதிரி இருக்குது. முன்னத்த ஆட்சிக்கு இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தெரியுது எங்களுக்கு. விஜய்க்கு கோயம்புத்தூரில் எவ்வளோ? விஜய்க்கெல்லாம் வந்து சும்மா ரசிகர் தான் இருக்காங்களே தவிர ஓட்டு அந்த அளவுக்கு பிரியுங்கிறது தெரியல. ஆனால் இளைஞர் மத்தியில் பயங்கரமான ஒரு வரவேற்பு இருக்காங்க. அது இப்போ ரஜினி வந்தாலும் கூட கூட்டம் சேருமில்ல, செந்தில் வந்தாலும் கூட்டம் சேரும், அப்புறம் காமெடி நைட்டர் யார் வந்தாலும் கூட்டம் சேரும். அந்த மாதிரி கூட்டங்கள் சேருறது அது ஒரு ரசிகர் கூட்டம் தான் தவிர அது இன்னும் ஓட்டு அந்த அளவுக்கு இது அறுவடை பண்ணுமாங்கிறதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். ஒருவேளை உங்களுக்கு திமுக பிடிக்கிறதுனால இந்த விஜய் வருகை வந்து அவ்வளோ பெருசாக படங்கள்னு நினைக்கிறீங்களா? இல்லை, விஜய் வந்து அந்தளவுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது இல்லைங்க. அனுபவம் இருந்தால் போடலாம். இப்போ எம்ஜிஆர் மாதிரி ஒரு அனுபவசாலியாகும் அப்படியே அந்த மாதிரி ஒரு ரீதியில் வந்திருந்தாலும் கூட பண்ணலாம். அந்தளவுக்கு இருந்திருந்தால் கூட சிவாஜியெல்லாம் ஜெயிச்சிருப்பாரு. சிவாஜிக்கு ரசிகர் மட்டும் ஜாஸ்தி இருக்குல்ல. ஏன்னா அப்படித்தான் விஜய் பார்க்க முடியும், அப்படித்தான் பார்க்கணும். அதெல்லாம் ப்ரொசீஜராக அது என்ன விதிமுறைகள் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி போய் கூட்டத்துக்கு அனுமதி கேட்டால் கூட்டம் போட தான். நாங்கள் எங்கள் வியாபாரி சார்பு கூட்டத்துக்கு போடுறோம், நாங்கள் முறையாக போய் கேட்குறோம், அவங்க சரி போடுங்கிறாங்க. நல்லா அதிமுக கோட்டை தான், அதிமுக கோட்டை. அது போனப்பாட்டி ஏடிஎம்கேக்கு தான் போட்டோம், அதிமுகவுக்கு தான் போட்டோம். போடப்பட்டு நான் தமிழ் கட்சி சீமான் வந்து அது ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கட்சி. அது வந்து அந்த அளவுக்கு அது எங்கள் சார்பாக கூட நாங்களும் பண்ணுறோம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவங்களும் பண்ணுறது நல்லது தான், அது நல்லா வரவேற்க வேண்டிய விஷயம்தான். அது சீமான் வந்து ஒரு சில கருத்துக்கள்லாம் வந்து நல்லபடியாக தான் சொல்கிறாரு. அதோடு அது மாற்று கருத்துக்கெல்லாம் இடமில்லை. அதெல்லாம் இருக்குங்க, அது எல்லா கட்சியிலையும் செய்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதெல்லாம் வந்து மாற்று கருத்துக்கு இடமில்லை. இருந்தாலும் வந்து அவர் தான் எந்த ஒரு இதுலேயும் இது தனியாக நிற்க மாட்டேங்கிறாரு. சரி சரி, அது வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை, அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து இங்கே நான் இதில் யூடியூப்பில் நிறைய கேட்பேன், அவரோட இதெல்லாம் நிறைய கேட்பேன். கோயம்புத்தூர் கூட்டம் சேர்த்து ஒரு மாஸ் பண்ணுவார். அவர் எங்கே போனாலும் அந்த பேச்சினுடைய திறமையில் மாஸ் பண்ணுவார். அது வந்து ஓட்டாக உழுகுது இல்லையா, ஓட்டு உழுது ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு ஓட்டு உழுகுது இல்லையா. அது ஒரு சில இது வந்து நிற்கிறாரு, ஒரு சில வந்து அவர் பேசுகிறவரும் சரியில்லை. வெற்றி பெறாது வந்து அவர் கூட்டணியோடு சேர்ந்து வெற்றி பெற்று ஒரு 4 சீட்டு வாங்கி அப்படியே மேற்படி போகணும். அவர் அதுக்கு முயற்சி பண்ண மாட்டேங்கிறார். நான் தனியாகவே நிற்கிறேன்னு சொல்லி உங்களை முதல்ல தான் நிற்கிறாரு. இருந்தாலும் வந்து பெரும்பான்மை பக்கம் வந்து ஒரு இப்போ வந்து மெயினாக தெரிஞ்சது வந்து சூரியன் கட்சி, ஏடிஎம்கே இரட்டையில கட்சி. இதுதான் மக்களுக்கு நல்ல அறிமுகமான கட்சி. மாற்றி அதுக்கு தான் போடுவாங்க. அப்படி ஜெயிக்கிற இடத்துல அது அவரு ஒரு ஒன்றி போய் அப்படி போய் அது கூட ஜாயின் பண்ணி நின்றுட்டாருனாக்கா ஒரு 4 சீட்டு வாங்கும் போது அப்போ இவரும் கட்சி ரீதியில் போகும்போது அப்படியே பிக்கப் பண்ணிக்குவார். அது செய்ய மாட்டேங்கிறார். ஆக்சுவலாக வந்து இப்போது டிவிக்கே தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். டிவிக்கே தான் வரப்பு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா சார், அரசியலில் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. பட் ஆனால் யூத் ஃபுல்லாமே வந்து டிவிகே சைடில் தான் இருக்கிறாங்க. செல்வபுரம்
இது அதிமுக கோட்டைங்கிறாங்க. டிஎம்கே வர வாய்ப்பு இருக்காங்க. டிஎம்கேக்கு இருக்குது சார், டிஎம்கேக்கு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் நிறைய திட்டங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அதனால் டிஎம்கேக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ணா நீங்கள் சொல்லுங்களா, 2026ல் கோயம்புத்தூரில் யாருன்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? கோயம்புத்தூரில் ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. ஏடிஎம்கே கோட்டை தான். ஏடிஎம் கோட்டை. ஆனால் இந்த தடவை திமுக வெற்றி பெறும்னு சொல்கிறாங்களேண்ணா. விஜய் வந்ததில் டிஎம்கேக்கு உள்ள ஓட்டு அடிவிடும். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் ஏடிஎம்கே ஓட்டு அடிக்குமானா? அடி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி. விஜய் வந்ததில் வந்து டிஎம்கே நாட் அவுட் ஆயிரும். நாட் அவுட் ஆயிரும். ஆமாம், சீமான் அவுட் ஆகிடுவார். சரிண்ணா. மற்ற கட்சியெல்லாம் எல்லாமே கொஞ்சம் அடிவிடும். ஏடிஎம்கே ஓட்டு அது அப்படியே இருக்கும். ஏடிஎம்கே ஓட்டு இருக்கும். ஆமாம், என்ன கொஞ்சம் இப்போ இருக்கிறதுல வந்து இந்த லேடிஸ் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, இந்த ஓட்டுலாம் கொஞ்சம் விஜய் போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. சரி. நீங்கள் கோயம்புத்தூர்ல எந்த ஏரியாங்களா? நான் வந்து இதே ஏரியா தான், இங்கே தான் வீடு. வீடு எங்கன்னா? சுந்தராபுரம். சுந்தராபுரம். கோயம்புத்தூரில் யார் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? கோயம்புத்தூரில் வந்து எடப்பாடி தானே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. இது எடப்பாடி கொங்கு வேளார் கவுண்டர்னால எடப்பாடி தான் எப்பயுமே. எடப்பாடியில் உள்ள அமைச்சர் யாருன்னா எஸ்பி வேலுமணி. கோயம்புத்தூர்னால எஸ்பி வேலுமணி தான். எஸ்பி வேலுமணி கோட்டம்பாங்க, எஸ்பி வேலுமணி தான் எப்பயுமே கோயம்புத்தூரில். விஜய் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அரசியல் வராரு. அவர் வந்து நடிகர் அந்த மாதிரி அரசியல் வரனால வாய்ப்பு கொடுன்னு தான் சொல்கிறாங்க. எதுவும் வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க மற்றவங்க. ஆனால் நம்ம எப்பயுமே கோயம்புத்தூரில் எடப்பாடி தான். எடப்பாடி எஸ்பி வேலுமணி தான். அவர் தான் அதிக எண்ணிக்கையில் அதிக விதமாக வர்றது. திமுக ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு இருக்கா? திமுக அந்த வட்டம் ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பே இல்லைண்ணா. இது சீமானும் வாய்ப்பு இல்லைண்ணா. இது ஏடிஎம்கேவோட கோட்டைண்ணா. ஏடிஎம்கேவோட கோட்டை. எஸ்பி வேலுமணியோட ஃபஸ்ட்லேருந்தே ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கனால இது எடப்பாடியோட கோட்டை தானே. இப்போ கூட சிங்காநல்லூருக்கு வந்தாங்க, தொண்டாமுத்தூருக்கு வந்தார் எடப்பாடி. உள்ள வரவேற்பை பார்க்கணும், 2 அற்புதமாக இருந்துச்சு. அதனால் எப்பயுமே எடப்பாடி தான்.